ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். கைஸ், உங்களுக்காக இன்னைக்கு சில பல வீடியோஸ் வச்சிருக்கோம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்குள்ள கலெக்ஷன்ஸ் போய் பார்ப்போம், வாங்க போலாம். இந்த ஆள் தோட்டத்துக்கு போய் 3 மணி நேரம் ஆகுது, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையம்மா. இந்த ஆளுக்கு பெரும் ரோதனையா இருக்குது. குப்பை ஓட்டுற இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு ரீல்ஸ்ல பாத்துமா, இது மாதிரி குழி நோண்டிட்டு இத பாரு, இந்த மாதிரி ஒரு தலைவணியில உன் போட்டோ என் போட்டோவும் வச்சு போச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் மண்ணலி போட்டுட்டு சுத்திலும் நோண்டி விட்டு, நான் வந்து குப்பை இல்லம்மா குப்பை விட்டல, சுத்திலும் நோண்டிட்டு மீன் குஞ்சு இருக்கு பாரு, சின்ன சின்ன குஞ்செல்லாம் எடுத்து இதுக்குள்ள போட்டுட்டு வளர்த்தா வச்சுக்க, நம்ம வந்து 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும். அதான் பாத்து சின்ன சின்ன குஞ்சு போட்டு. ஆமா, குஞ்ச வெட்டி ஒரு வாய்ஸ் தான் சமக முடியும் இல்லம்மா, சின்ன சின்ன குஞ்சுங்கெல்லாம் செமையா இருக்கு வாய்ஸ். மகளே கலாச்சி விட்டாங்கப்பா வாய்ப்பு. கடவுளே. நைட்டு சப்பாத்தி போடலான்ட்டுக்கிறேன். உனக்கு எத்தனை சப்பாத்தி மாமா வேணும்? எனக்கு 4 சப்பாத்தி வேணும். 4 சாப்பிட்டுருவியா? உனக்கே தெரியும் நான் போற சப்பாத்தி மொத்தமா இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு. சரி, 3 சாப்பிடுங்க. அதுக்கு தொட்டுக்கா பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் அதை திட்டு இதை வேஸ்ட் பண்ண கூட நல்லா யோசிச்சு எவ்வளவு வேணும் நல்லா சொல்லி பார்க்கலாம். சரி, 2 போதும். 2 நல்லா சாப்பிட்டுருவீங்களா? மிச்சம் வச்சுட்டு அப்புறம் அம்மா வந்து உடுனா போட்டு செஞ்சுட்டு அப்படி இப்படி எனக்கு சண்டைக்கு வச்சு அப்புறம் திருப்பி சண்டை போட்டுட்டுருவேன். நீ இருங்க, ஒண்ணுக்கு நான் மாவு பேசஞ்சு சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப கடையில திங்கோ. இல்ல, சமைக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா போய் சாப்பிட்டு இருக்க போறாரு. 4 சப்பாத்தில ஆரம்பிச்சு ஒண்ணு வலி அவன் மேல. இப்போ நீ தானே ஒண்ணு தானே சாப்பிடுவேன், நான் தானே செய்யல அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்குதான் அது. இன்னைக்கும் இவ்ளோ டென்ஷன்லயே இருக்கான் இவன். என்ன விஷயம்னே தெரியலையே, இவ்ளோ டென்ஷன்ல இருக்கான். ஒண்ணு வேலைக்கு போற டென்ஷன், இன்னொன்னு ஃபேமிலிய பாத்துக்கணும்ன்ற டென்ஷன். இப்ப எதை நினைச்சு டென்ஷன் ஆவறானே தெரியலையே. இந்த பக்கத்து வீட்டு ஆண்டிய நம்மளையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை நம்மள கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதோ? இப்போன்னு பார்த்து நம்மளால திருப்பி கூட சிரிக்க முடியாது. இவ வேற பக்கத்துலயே நின்று இருக்கா. சிரிச்சாத செத்து போயிடுவேன். அவனுக்கு அவன் கஷ்டம், அந்த டென்ஷன்ல இருக்கிறான். இன்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்கு. அவன் கற்பனையே வேற பண்ணிட்டு இருக்கு. ஆன்டி சிரிக்கிறாங்க, சிரிக்கலாமா வேணாமன்ற டென்ஷன்ல இருக்கான். எவ்வளவு ஆர்வம் அவருக்கு. மாட்டிக்கிட்டே பங்கு அவசர அவசரமா போய் கொடுக்குறாரு சார்ஜர். வெறி மாப்பிளைக்கு வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குது. என்ன தடவி சுடு, என்ன தடவி சுடு. என்ன தடவி இல்ல, என்ன தடவி சுடு. என்ன தடவி சுடுது? என்ன தடவா இல்ல ஒன்ன தடவா? என்ன தொட்டு சுடு. அடு பெத்துற பாரா. இப்ப என்ன ஒன்ன தடவி சுடணுமா இல்ல ஒன்ன தொட்டு சுடணுமா? இதே மாதிரி பண்ணி இரு. கண்டிப்பா நாளைக்கு நீ நியூஸ் பேப்பர்ல வந்துருவேன்னு நினைக்கிறேன். ஆமா, கையில பொருள் இருக்குது வேற. ஹெட்லைன்ல போடுங்க முதல்ல. சாவடிக்கிறான் அவன். பழைய காமெடி போட்டு நடுவுல எங்க தலைவர் ஒருத்தர் சொன்னாரு பாரு, அதுதான் காமெடி. விடு சொல்ல வேணாம். ராகுல் திரிபாதி குரலி வித்தையா? கிரிக்கெட் ஆட சொன்னா குண்டி ஆட்டிட்டு போடா.
பொழந்து ஓச்சு எனக்கு சம்பந்தமே இல்லை. நானும் நினைக்கல எல்லாம் கைய மீறி கிரேட்டஸ்ட் எல்லா எஸ்கேப். ராகுல் திருப்பதி சூப்பரா இருந்துல. கரெக்டா பண்ணாப்பா அவன். பாவா இன்னைக்கு சண்டே ஒரு மாதிரி இருக்கு, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? சரி, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன், நீங்க நல்ல ஒரு பேய் படமா பாருங்க, பார்த்துட்டே சாப்பிடலாம். சரி. நம்ம கல்யாண கேசட் போட்டா அதுதான்டா பேய் படம். அவருக்கு இருக்கு தருமடி. மாப்பிள்ளைக்கு செம்ம குசும்பு இருக்குது இப்போ. சாப்பிட்ட மாதிரி தான் இன்னைக்கு. சீக்கிரம் ட்ரெஸ் மாடி குடு, நம்ம ஊருக்கு கிளம்புறோம். 2 நாளைக்கு நம்ம ஊர்ல இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிக்கிறானுங்க. அதுக்கு என்ன இப்போ அவனுங்க ஜல்லிக்கட்டுல பேரை குத்துட்டு இருக்கானுங்க. சரி போய் கலந்துக்க. கலந்துக்கவா? கட்டின உன்னையே என்னால அடக்க முடியல, கட்டாத மாடை எங்க இருந்து நான் அடக்கிறது? ஐயோ கடவுளே. எப்படி விட்டு வடிமோ அதே மாதிரி வச்சிருக்காங்க. ரியாக்ஷன் அவருக்கு சோகமா இருக்காரு. எங்க குறுக்கால ஓடி இருக்க, நானே பிடிச்சி அவனு வரோம் கவர்ந்துட்டு இருக்கிற நிறைய இடத்துல. பன்னி வறுவல் சாப்பிடுறியே, நீ செல்லமா வளர்த்த நாயை வறுத்து சாப்பிட்டா என்னன்னு என் நண்பர்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. நான் என்ன கேக்குறேன்னா, பாவக்காய் பொரியல் சாப்பிடுறேன், நீ ஏன் அரளி கொட்ட பொரியல் சாப்பிடக்கூடாது? பாயசம் குடிக்கிற நீ ஏன் பாயசம் குடிக்க கூடாது? இந்த மூக்கு சிலி மீசக்கால அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப எங்க பக்கமே வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு மூலமா நான் அவனுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். பேயிடம் போது நாயிடம் மோதாது. அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி we are taking forward this to our society. நம்ம சங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு விடணும். இவனால கவட்டில கிடைச்சிக்க பாலத்தை கலக்கி விட்டாதான் இவெல்லாம் சரியா வருவான். இவன் பேசுறது பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். செம டப்பிங். மச்சான் டைம் ஆயிடுச்சுடா, வாடா கிளாஸுக்கு போலாம். மச்சான் வாடா கிளாஸுக்கு போலாம். டேய் நான்லாம் வரலடா. டேய் உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க அமிச்சா கிளாஸுக்கு வர மாட்டேன்ற. மச்சான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடா, லைஃப்ல எதை வேணா எடுத்துக்கலாம், ஆனா படிப்பு மட்டும் யாராலையும் எடுக்க முடியாது மச்சான். இன்னைக்கு பிரியா காலேஜே வரலையா? மச்சான் 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 ஏன்டா பிரியா வரல? பிரியா வராம எப்படிரா? மொத்தல மொத்த பேரும் படிக்க போல, பிரியாக்காக தான் போறானுங்க. பிரியா வராம எப்படிரா? எப்படின்னா யாரா அந்த பிரியா? அதான் தெரியல, ஃபேக் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அழிக்கிறதுக்கு ஓடுறது. சரியான எடிட்டிங் டாடி, சரியான தீர்வு. பேக் பண்ணீங்களா? நான் இந்த ரெடியா இருக்குப்பா. எங்க போயிட்டு நீ? இங்கதான் வெளியே போயிருந்தேன். ஏழா 230 ரூபா கொடு. நான் 500 ரூபாய் தானே இருக்கு. 500 ரூபாவா? சில்லறையே இல்லையே தம்பி. சரி வை, அப்புறம் வாங்கிக்கிறேன். சரிண்ணா. எப்பவும் ரெடி ஆயிடுச்சு சார். சொல்லிட்டு போறீங்களா, வர மாட்டேன்றீங்க. 280. 500 ரூபா இருக்கு. அட 500 ரூபாவா? சில்லறை இல்ல. சரி வைங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். வைங்க அப்புறம். தாராள பிரபுவா இருக்காரு. தலைவரே நமது ரெடி ஆயிடுச்சா? எப்பவும் ரெடி. உங்க தலைவரே இந்தாங்க. எவ்வளவு தலைவரே? 175 ரூபாங்க. 175.
வேற 500 ரூபா தான் இருக்கு. சில்லறையே இல்ல சார். சரி வைங்க, அப்புறம் வாங்கிக்க. நாளைக்கு தரணும்ப்பா. நாளைக்கு வாங்கிக்கலாம், வைங்க. எங்க போய் போறீங்க? நாடா இது, எல்லாரும் வராங்க, பொருள் வாங்கிட்டு 500 ரூபாய் நோட் கொடுக்குறாங்க, சில்லறை இல்லை சொல்லி நாளைக்கு குத்துற சொல்றாரு. நம்மளும் போய் ஏமாத்தலாமா? நம்மகிட்ட தான் 500 ரூபாய் நோட் இருக்கு. நான் ரெட் புல் ஒன்று குத்துறேண்ணா. வேற அமுல் லட்சி ஒன்று குத்துறேண்ணா. வேற கிங்ஸ் ஒரு பாக்கெட் குத்துறேன். வேற சார் எவ்வளோ ஆகுது டோட்டலு? 380 ரூபாய். என்கிட்ட 500 ரூபாய் தான் ஆகுது, சில்லறை இல்லைண்ணா. என்கிட்ட இருக்கு, நான் தரேன். இவங்களாம் யாருண்ணா? இவங்க என் கடையில வேலை செய்யறப்ப கடையில் வேலை செய்ய. இன்னைக்கு காலையில இருந்து வியாபாரமே இல்ல தம்பி, யாருமே மாட்டல. நீ மாட்டின, இந்த புடி சில்லற, இந்த புடி சாம்பார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஏன்டா இப்படி வியாபாரம் பண்ணி என்னைக்குடா முன்னேற போகுது? ஆனா ரொம்ப லென்த்தா போகுது வீடியோ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். 3 பேர் இடத்துல 2 பேர் வச்சிருக்கலாம். கரெக்ட். நீ மட்டு நம்ம இப்ப நம்ம பாக்குறதுக்கே நம்மளுக்கே வெறுப்பாகிற மாதிரி இருக்கு. நம்ம ஆடியன்ஸ் நல்லாதான் இருக்கு. நல்லா இல்லன்னு சொல்ல, நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. மேடம், அங்க ஸ்டேஜ்ல பார்த்தத வச்சு நீங்க நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அது வேற மாதிரி. அரளி மாதிரி உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். இந்த மாதிரி இதை நான் நினைச்சேன்டா. IPL அடிக்கடி போடும் போது இதை வச்சு செய்ய போறானுங்க இந்த ஆடை. நான் நினைச்சேன் எப்பா எப்பா பாரு பார்லி மாதிரி போட்டு சாவடிக்கிறானுங்க. IPL பார்லில விட்டானுங்க. ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாதுப்பா. நம்ம அப்புறம் நம்மள போட்டு கலாய்க்க போறாங்க. ஆஹா, வாட்டர் பியூட்டி. நீ எடுத்துக்கோ செல்லம். உனக்காக நகம் என்ன, என் உயிரையே கூட கொடுப்பேன். புறம்போக்கு நாய, குடிச்சுட்டாடா வண்டியை ஓட்டுற. உன்னால அந்த ஏரியால எத்தனை பேத்துக்கு பிரச்சனை. இன்னைக்கு உன் காலை தனியா கழுத்தி எடுக்காம போட மாட்டான்டா இந்த ஜாக் பாண்டி. ஜாக் பாண்டி செம்மையா இருக்கு. अरे वाह, क्या भिखारी है. பாரு பாவீங்களா டேய். டெக்னாலஜி தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாமா. விட்டா எடுத்துக்கிட்டு போய் காருக்குள்ள வந்து போயிட்டு அடிப்பான்னு எதிர்பார்த்து ஏமாந்துட்டான். கோலுக்குள்ளே போயிட்டான். அந்த இடத்துல எல்லாம் ஸ்டேடியம் தாண்டெல்லாம் சிரிப்பு வந்துருவாங்க. அவனே சிரிக்கிறான் கோல் அடிச்சோன்னு. எல்லாரும் வச்சு செஞ்சு விட்டான்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்தவங்க கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Until then, take care from Lalit and Sarath. Bye.